இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு ரேடியோ ஆபரேட்டர் தன் உயிரை வந்து காப்பாத்திக்கிட்டு போராடி ஒரு பனிமலையில ஓடி வந்து மயக்கம் வந்து விழுறாரு. அவர் வந்து மனநிலை பிறந்த நிலையில இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்தை வாங்குறாங்க. என்ன நடந்ததுன்றதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த 120 வீரர்களோட வச்சு இந்த சைத்தான் சிங்ன்றவர் எப்படி வந்து இந்த போரை வந்து வென்றாரு அப்படின்றது தான் இந்த வீர கதை தான் இந்த படத்துடைய கதை. இது நிஜமான கதை அப்படின்றதுனால இது சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கு, வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு, எல்லாத்துலையும் இடம்பெற்றிருக்கு. இந்த கதையில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இதற்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு படம் ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க போல இருக்கு. அந்த படம் எந்த படம் நம்ம விசாரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. இந்த படத்துடைய குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் சொல்லி ஆகணும். சவுண்ட் டிசைன் ஆகட்டும், நடித்த நடிகர்கள் ஆகட்டும், எடிட் பண்ண விஷயம் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பின்னணி இசையமைத்த சதீஷ் ரகுநாதனுடைய பின்னணி இசை ஆகட்டும், எல்லாமே ஒரு ஏ கிளாஸ் குவாலிட்டி வேணும்னா அந்த குவாலிட்டியில் இருக்கு. இந்த உண்மையாகவே வந்து டெக்னிக்கலாக இந்த படம் வந்து மிக சிறப்பாக இருக்குன்றதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கான ஃபர்ஹான் அக்தர் வந்து ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்கிறாரு. அவர் நல்லா நடிப்பாருன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பாக்கு அப்புறம் இப்போ தான் நடிக்கிறார் நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ அவரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசராக வந்திருக்கிறாரு. ஸோ இந்த படம் ஒரு வாருடைய படம், சைனீஸ் வார், ஒரு தேசப்பற்று பற்றிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த படத்தில் இருக்க என்ன டெம்ப்ளேட் வரும், எந்த மேஜருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கு கல்யாணம் இருக்கும், அவருக்கு குழந்தை இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு 4 நண்பர்கள் இருப்பாங்க, அந்த நண்பர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை, ஒரு பயந்தாமொழியான ஒரு ஆஃபீஸரு, அவர் வந்து எப்படி வீரமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள்லாம் என்னென்னலாம் டெம்ப்ளேட் உங்களுக்கு இந்த வரைக்கும் போர் படங்களில் பார்த்துருப்பீங்களோ அத்தனை டெம்ப்ளேட்டுகளும் அத்தனை கிளீஷேவான காட்சிகளும் இதுக்குள்ளே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் தாண்டி போன விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஹான் அக்தர் வந்து ஓப்பனிங் சீனில் வந்து அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு மேஜர் அப்படின்றத வந்து நேரடியாக சீன வீரர்கள் கிட்டத்தட்ட ஷூட்டிங் ரேஞ்சு கிட்ட போய் நின்றுட்டு ஒரு விஷயத்த பண்ணுவார். அந்த விஷயம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரியான ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் பண்ணுறவர், அவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு ஆள். கண்டிப்பாக இந்த மாதிரியான 120 வீரர்களை வச்சுக்கிட்டு 3000 வீரர்கள் வந்த சீன படையை வந்து திருத்தி அமைச்சார் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக அந்த காட்சிகள் இருந்தாலும் கூட இந்த படத்துடைய பெரிய மைனஸ் அப்படின்னா தோ டெக்னிக்கல் திங் எல்லாமே எக்ஸ்ட்ரானரி. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் வயசு பேர் வந்து டெட்சுஜுவா நகட்டா. இவருடைய வயசு வந்து 75 வயது, ஒரு ஜப்பானியர். இவர் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். அட்டகாசமாக ஒளிப்பதிவு. முக்கியமாக இந்த படத்தில் நான் வந்து அவருடைய ஒளிப்பதிவு வந்து சிறப்பாக பார்க்கறதுக்கான விஷயம் என்னன்னா, பனிமலைகளில் தான் வந்து இந்திய பார்டர்களில் வந்து பனிமலைகளில் தான் நடக்குது இந்த கதை. இந்த கதை நடக்கிற இடத்த வந்து ஏதாவது ஒரு காட்சியில் ஒரு பிக்சர் கியூவோ காட்டோம்னா இந்த வாரோடைய இம்பேக்ட் போயிடும்ன்றதுனால சில விஷயத்த வந்து ரொம்ப அட்டகாசமாக அந்த பிக்சர் கியூவாக காட்டாமல் அது நிஜத்தை போலே ஒரு விஷயத்த வந்து காட்டின விஷயமாகட்டும், அந்த ராவான இடமாகட்டும், சிலதெல்லாம் வந்து சிஜியில் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பீப்புள், ஒயிட் ஷர்ட்டில் வரக்கூடிய குடியிருப்பு, இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் புவர் சிஜியாக தான் இருக்கும். உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த சிஜி வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆக்ஷன் கிளாசிக் காட்சிகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து போர் காட்சிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய இம்ப்ரெசிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை மொத்தமாக தாங்கி பிடிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து சதீஷோடைய பின்னணி இசை. அமித் திரிவேதியோட பாடல்களும் 362 பேர் வந்து பாட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பாடல்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அந்த பாடல்கள் இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தோணுதுன்றதுனால தான் அந்த படம் வந்து வேணான்னு தோணுது. ஆனால் பின்னணி இசை இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ளஸ். நல்ல உலகத்தரத்துக்கான ஒரு பின்னணி இசை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு இதுக்குன்னா ஏஆர் ரஹ்மானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு பின்னணி இசையை கொடுத்துருக்காரு. அதோட பெட்டரான பின்னணி இசை கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த படத்துடைய கதை, அதாவது ஃபர்ஸ்ட் ரேடியோ ஆப்ரேட்டர் வந்து இந்த மாதிரி 120 பேரை வச்சுக்கிட்டு பகதூர் சிங், சைத்தான் சிங் வந்து சைனா வந்து படையை வந்து துரத்திட்டாரு அப்படின்னு சொல்றதும், அப்படியா அந்த மாதிரியான வீரமன்னம் அடைஞ்சவர்களை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்றதும், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தேடாமே 3 மாதம் இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி நம்ப முடியாமல் இருக்குதோ, அதை அவங்கள போய் பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குலாம் நம்பிக்கை வருதுன்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க இல்லையா. இந்திய ராணுவத்துக்கு அந்த நம்பிக்கை அப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதை சொல்றதுக்கு தான் இந்த ரேடியோ ஆப்ரேட்டர் வந்து ஃபர்ஹான் அக்தர் அமைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு போய் சொல்லுன்னு. அது சொல்லியும் அவர் நம்பலை. அப்படியான சிச்சுவேஷன்ல இருக்கிற இடத்துல
நமக்கு அந்த காட்சிகளை காட்டப்படும் பொழுது, அதாவது 120 வீரர்ஸ் சேர்ந்து மொத்தமா ஒரு ஆயிரக்கணக்கான வீரர்களை வந்து கொன்னு அவங்கள வந்து அமுச்சு விட்டாங்க, அவங்க பயமுறுத்தி அமுச்சு விட்டாங்கன்றத வந்து அது விஷுவலா காட்ட வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா? அங்கதான் இந்த படம் வந்து தோத்துதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா 120 வீரர்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல நமக்கு வந்து இந்த கதையில ரெஜிஸ்டர் பண்ற கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 6 கேரக்டர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. திரும்ப இந்த காட்சிகள்ல அட்டாக் நடக்கிற விஷயமாகட்டும், இந்த எமோஷனல் விஷயமாகட்டும், இது எல்லாமே இந்த 5-6 கேரக்டர்களுக்குள்ள நடக்கிறது தான் நடக்குதே தவிர 120 வீரர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்றது இல்லை. அதோட வந்து லாஜிக்கலா வந்து இவங்க வந்து என்னதான் அக்ரெசிவான ஒரு படையா ஒரு ட்ரூப்பா இருக்கட்டும், அந்த 120 பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆட்களா இருக்கட்டும், அவருடைய போர் முறைகள் வந்து வித்தியாசமா இருக்கணும். அதுக்கு ஒரு 2-3 காட்சிகள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வச்சிருக்காங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பனிங் போது யூஸ் பண்ண விஷயமும் நடுவில் ஒரு சில ஐடியாக்கள்லாம் வந்து நல்லதா வந்திருந்தாலும் கூட அதனால அவர்கள் சாகல, அந்த ஒரு தொடர்ந்து ஒரு வீர போர் பண்ணதுல தான் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த போர் காட்சியில அவங்க செஞ்ச போர் நுணுக்கம் வந்து பெஸ்டா இருந்துச்சுனாலோ இல்ல வீரமா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலோ நிச்சயமா இந்த படத்தை பத்தி நம்ம வந்து பாராட்டி எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்போம். எப்படி வந்து ராணுவமே நம்ப முடியாம இருந்துச்சோ அதே போலதான் நம்ப முடியாத காட்சிகளாக நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சைனா வீரர்கள்கிட்ட வந்து மிஷின் கன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்திய வீரர்கள்கிட்ட எல்லார்ட்டையும் வந்து கிரானைட்ஸ் தவிர வேற எதுவுமே இல்லை. கிரானைட்ஸும் காலியாக போது, துப்பாக்கி தோட்டங்கள் டோட்டலாக காலி ஆகிட்ட நிலைமையில எல்லாரும் பயனட்டை வச்சுட்டு ஏத்தாப்புல வச்சிருக்காங்க. எல்லாருமே மிஷின் கன் வச்சிருக்கவங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரை வந்து பயனட்லேயே குத்தி கொண்டு அவங்கள பயமுறுத்தி ஓடிட்டாங்க அப்படின்னு காட்டுறது வந்து எப்படி ஒரு நம்பிக்கையின்மையா இருக்குதோ, கிட்டத்தட்ட பாகுபலி கிளைமேக்ஸ் மாதிரி பணமரத்துல இருந்து தூக்கி அடிப்பாங்களோ அந்த மாதிரி ஆகுதோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயமா காட்டப்பட்டதுனால இந்த படம் நமக்கு தர வேண்டிய இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த படத்தை இம்பாக்டா காட்டாம அது பாட்டுக்கு ஒரு வேடிக்கை பார்க்குற மனநிலையோடு தாண்டி ஒரு மசாலா படத்துக்கான எஃபெக்ட் குறைச்சு போச்சுன்றது தான் இந்த படத்துடைய பெரிய மைனஸ். என்னன்னா இதை மட்டும் கரெக்டா அவங்க வந்து இந்த போர் தந்திரத்தை போரை எப்படி எதிர்கொண்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் டீட்டெயில்டா அட்டகாசமா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இந்த படத்தை காட்டியிருந்தா இந்த படம் வந்து ஒரு வார் பிலிம்ஸ்ல, அதுவும் இந்தியன் பிலிம்ஸ்ல ஒரு மிக முக்கியமான படமா வந்திருக்கும். ஏன்னா டெக்னிக்கலா அந்த அளவுக்கு மிக சிறந்த டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய அர்ப்பணிப்பும் நடித்த நடிகளுடைய நடிகர்களும் எல்லாமே நல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப் த புவர் ரைட்டிங், ராஜீவ் கே மேனன்றவர் தான் வந்து இந்த படத்துடைய திரைக்கதை எழுதியிருக்கிறாரு. அந்த திரைக்கதையிலையும் அந்த மேக்கிங்லையும் இந்த படத்தை வந்து விட்டது தான் இந்த படத்தோட மைனஸ் ஆயிடுச்சு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டர் ரிலீஸ் ஆகி நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்த ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு இந்தியா ஃபுல்லாக வந்து 2.5 கோடி ரூபா தான் வந்து நேற்று கலெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் அந்த படம் தியேட்டரில் பார்த்தேன், பிவிஆரில். கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்டு இருக்கிற தியேட்டரில் வரும் 12 பேர் அந்த படத்தை பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த படத்துடைய ரிசல்ட் இது. ஆனால் இந்த படம் மிகச்சிறந்த படமாக வர வேண்டிய படம். வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயத்தை வந்து பேலாபரில் வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து திருப்பி இன்னும் எத்தனையோ பேர் பேலாபர் எடுத்திருக்காங்க. அந்த பேலாபரை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதையை அழகாக காட்டியிருந்தா, கரெக்டாக எடுக்கப்பட்டிருந்தா இந்த படம் நிச்சயமா உலக அளவில் பேசக்கூடிய படமாக இருக்கும்.